பாட்டன் ராவணன் என்று பாடுறான்டா எல்லாரும் நீங்கள் டிராமாவில் பார்த்துருப்பீங்க. ராவணனை வந்து ஒரு அரக்கன் என்றும் அசுரன் என்றும் ஒரு பொல்லாதவனாக தான் காட்டியிருப்பினோம். எனக்கு அப்பேக்கிலே ஒரு கேள்வி இருந்தது. என்னது, எங்கண்ட நாட்டுண்ட மன்னன், லங்காபுரி ஆண்ட மன்னன், எந்த மன்னனையே எனக்கு எப்படி இவங்க தவறுதலாக சொல்லித்தராங்க எனக்கு முதல் விளங்கல. அப்போ நானும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டேன். தேடி பார்க்க போயல எனக்கு ஒரு கேள்வி உதிச்சுது. எப்படி என்றாலும் ஒரு சிவபக்தன், சரியோ, ஒரு இறைவனே கதி என்றிருக்கிற ஒரு சிவபக்தன், ஒரு சாமகான இசை பாடி இறைவனை மகிழ்வித்தவன், அதை தாண்டி கலை 10 தலை சிறந்ததால் தான் ராவணன், 10 தலை கொண்ட ராவணன் சொல்கிறோம். 10 தலைகள் இல்லை, கலை 10 தலை சிறந்தவன் என்றதால். ஸோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருக்குன்றால் சீதையை தூக்கணும் வந்துட்டார் ரெண்டு. இப்போ ஒரு குற்றம் நடக்குது என்றால் அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ என்னுடைய கேள்வி எப்படி என்றால், சரி, ஏன் ராவணன் வந்து சீதையை கொண்டவன் பார்த்தா தன்னுடைய தங்கச்சியாருக்கு ஒரு அவமானம் நிகழுது. அதாவது இப்போ நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய சகோதரி ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஒரு காதல் வருகுது. அந்த காதலை போய் சொன்னால் என்னுடைய தங்கச்சியை எப்படி சொல்கிறது, இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அண்ணனா எனக்கு கோபம் பெறணும். இதுதான் மனித இயல்பு. இதே தான் நடந்தது. அதாவது தன்னுடைய தங்கச்சிகளுடைய மூக்கை வந்து அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ராவணன் கோபம் வருது, எப்படி நீ எந்த தங்கச்சியை கைவைப்ப? அப்போ பதிலுக்காகத்தான் சீதையை கவர்ந்தார். சீதையை கவர்ந்த ராவணன் சீதையை தொட்டா தலைவடிக்கும் என்றால் ராவணனுக்கு எதுவுமே நடக்கலை. அப்போ சீதையை கொணர்ந்த போதும் அவன் கை படையலை. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்கள் வில்லன் என்று சொல்லுவீங்க? இதனுடைய பெரிய கேள்வி. இதை நான் சொல்லணும் என்றால் என்னுடைய சொல்லி செய்யல உறக்க சொல்லிக்க தான் விலங்கு மனிதோ சொல்ல வாரான். அதனால தான் முப்பாட்டன் ராவணன் ரத்தத்தில் இந்த போர்க்கொடி பிறந்தது என்று என்னுடைய வரிகள் எழுதியிருப்பேன். இப்படியான ஒரு கேள்விகளை, இப்படியான ஒரு புரட்சிகளை சொல்கிறதுக்கு தான் இந்த சொல்லி செய்ய ஆயுதமாக எடுத்து முதல்ல என்னுடைய வரிகளும் அப்படி தான் எழுதியிருப்பேன். அப்படின்னா